எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்துட்டு ஒன்றுன்னு கொடுத்துருங்க. சைனில் எந்த தீட்டாவுக்கு 1 வந்துட்டு வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன தீட்டாவுக்கு? சைன் 90க்கு தான் 1. அதே போல் காஸ் சம் தீட்டாவுக்கு வந்துட்டு √3/2ன்னு கொடுத்துருங்க. காசில் எந்த தீட்டாவுக்கு வந்துட்டு √3/2 வரும்? 30க்கு. சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது எவ்வளோன்னா 90, எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது 30. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 2x = 120 வரும். எக்ஸ் வந்துட்டு எவ்வளோனா 60. ஸோ எக்ஸ் வந்து 60னா ஸோ 60 + y = 90. ஸோ y = 30. So answer for this question is 30 degree. So sin mu = 60 degree, then sin mu plus cos 90 minus mu என்னன்னு கேட்குறாங்க. sin muனா sin 60, sin 60 வந்துட்டு என்னன்னா √3/2 plus cos 90 minus 60 அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 degree. cos 30 வந்து என்ன தான்? √3/2 தான். சரிங்களா? ஸோ √3/2 + √3/2 வந்துட்டு என்ன வரும்? √3 வந்துட்டு ஆன்சர் வரும். இதுதான் வந்துட்டு ஆன்சர். சரி. ஸோ நெக்ஸ்ட்டு காஸ் 120 degree, சீக்கண்ட் ஸ்கொயர் 30 degree, tan ஸ்கொயர் 135 degree, காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் 30 degree. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக இந்த இடத்த பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. சைன் ஸ்கொயர் 30 + காஸ் ஸ்கொயர் 30. இதனை எப்படியும் சொல்லலாம்னா இங்கேயும் ஒரு தீட்டா இருக்குது, இங்கேயும் ஒரு தீட்டா இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே ஆங்கிள் தானே. சைன் ஸ்கொயர் தீட்டா + காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டும் ஒரே ஆங்கிள். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா + காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்ம நேற்று கிளாஸ்லேயே வந்து பார்த்தோம். சைன் ஸ்கொயர் தீட்டா + காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1. ஸோ அப்போ இதோடைய வேல்யூ 1 தான். நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலும் என்ன தான் வரும்? 1 தான் வரும். சைன் ஸ்கொயர் தீட்டா + காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா 1 தான். அப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய இதை மட்டும் நம்ம பார்த்தோன்னா போதும். இது டினாமினேட்டர் ஃபுல்லாக 1 ஆயிடுச்சு. அப்போ மேலே மீதி இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம பார்த்தோன்னா போதும். இப்போ காஸ் 120 டிகிரி, காஸ் ஸ்கொயர் 120 டிகிரின்னு இருக்குது. நமக்கு 120 டிகிரி தெரியாது. அதனால் நம்ம இதை எப்படி எழுதுவோம்? காஸ் 90 + 30. சரிங்களா? அதே போல் சீக்கண்ட் ஸ்கொயர் 30 தான் இருக்குது. tan ஸ்கொயர் 135 இருக்குது. அப்போ tan 90 + 45. சரிங்களா? இப்போ நம்ம குவாட்ரண்ட் வரையுமா? குவாட்ரண்ட். ஸோ 90 + 30ங்கிறது எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட் தான். அதே போல் 90 + 45ம் இங்கே தான். ஸோ இதில் எது மட்டும்தான் பாசிட்டிவ்? சைனும் கொசிக்கண்ட்டும் தான். சரிங்களா? அப்போ காஸ் வந்து இங்கே நெகட்டிவ் தான். அப்போது நெகட்டிவ் போட்டுக்கங்க. -5 காஸ் -5 போட்டாச்சா? இப்போது 90 இருக்குது. 90னா ஆட்னா சேஞ்சா நாட் சேஞ்சா? சேஞ்ச். சரிங்களா? ஸோ ஆடில் வந்து இருக்குன்னா சேஞ்ச் பண்ணணும். அப்போ சைன் 30 + 4 ஸோ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் போட்டுருக்கேன். சீக்கண்ட் ஸ்கொயர் 30 மைனஸ், ஸோ மைனஸ் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு அங்கே முன்னாடி இருக்கனால. இப்போ tan 90 + 45. ஸோ tan வந்துட்டு 90 + 45 செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது tan வந்துட்டு அங்கே நெகட்டிவ் தான். சரிங்களா? அப்போ இன்னொரு நெகட்டிவ் நம்ம உள்ளே போடணும். மைனஸ் இங்கே 19 இருக்கா? ஸோ 90னா வந்துட்டு சேஞ்ச். ஸோ tanனா வந்துட்டு என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா காட்டாக சேஞ்ச் ஆகும். காட் என்னது 45. சரி, இதுக்கான ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சிட முடிஞ்சுது. -5 சைன் ஸ்கொயர் 30. சைன் 30 வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2. அப்போது 1/2 ஸ்கொயர் வந்துட்டு 1/4 ப்ளஸ் 4 × சீக்கண்ட் 30. ஸோ சீக்கண்ட் 30 வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/√3. ஸோ 2/√3. சப்போ
2/√3 ஹோல் ஸ்கொயர் வந்துட்டு 4/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு cot 45 1 சரியா. ஸோ மைனஸ் 5/4 ப்ளஸ் 16/3 plus 1 3 5s are 15 minus 4 16s are 64 divided by 12 plus 1. So 15ல 64 போச்சுன்னா எவ்வளவு 49 49. ஸோ இந்த 12 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் plus 12 divided by 12. ஸோ 61/12ங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர். சரிங்களா, இந்த கொஷனுக்கு ஆன்சர் 16/12 61/12. சரியா. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு என்னென்னா, இப்போ நம்ம அடுத்த மெத்தட் வந்துட்டோம். இதுக்கு பேர் வேல்யூ புட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. வேல்யூ புட்டிங் மெத்தட். சரியா, இங்கே வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, தீட்டா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று நம்ம இதை என்ன பண்ணணும்னா நாமளாக சால்வ் பண்ணணும். சரியா, ஸோ நாமளாக சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். அல்லது இதுக்கு நம்மளே ஒரு வேல்யூவை புட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ தீட்டாக்கு இவங்களே வேல்யூஸ் எதுவும் தரல. நானே என்ன பண்ணுறேன்னா அஷ்யூம் பண்ணுறேன். மோஸ்ட்லி தீட்டாக்கு வந்து என்னென்ன அஷ்யூம் பண்ணிக்கணும்னா 45 டிகிரின்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். சரிங்களா, நார்மலாக இந்த வேல்யூ புட்டிங் மெத்தடில் இல்லைனா இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பெட்டர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ஸோ கொசிக்கன் 45 வந்துட்டு என்ன வரும் √2 வரும் மைனஸ் sin 45 வரும் 1/√2 வரும். secant 45 √2 cos 45 1/√2 tan 45 1 ப்ளஸ் cot 45 1. ஸோ இந்த வேல்யூஸ் உங்களுக்கு மனப்படமாக தெரிலன்னா இது நான் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தோணும். சரிங்களா, ஸோ √2 இன்ட்டு √2 2 minus 1 divided by √2 into, ஸோ சேம் வரும் இங்கே √2 into √2 2 minus 1 divided by √2 into 1 plus 1 2. ஸோ இங்கே 1/√2 into 1/√2 into 2. ஸோ இந்த √2 into √2 என்ன ஆயிரும் 1ஆக மாறிடும், சாரி 2ஆக மாறிடும். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் 1. சரிங்களா, மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஆன்சருக்கு 1 வரும் அல்லது 0 வரும். இந்த மாதிரி தான் ஆன்சர்ஸ் வந்து வரும். சரி, ஸோ இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், θ = 45 நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். cot 45 1 ப்ளஸ் tan 45 1 cosecant 45 √2 மைனஸ் 1/√2 cos 45 1/√2 மைனஸ் secant 45 √2. இது 2 minus 1 வரும் 1/√2. இங்கே 1 minus √2 into √2 1 minus 2, அப்போ minus 1/√2. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்துட்டு என்னதுன்னா -1. ஸோ இதுக்கும் சேம் ப்ரொசீஜர். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான், பட் வந்துட்டு இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தெரியுதா? முன்னாடி இருந்தது எல்லாமே ரியல் வேல்யூஸ் 1 2 அந்த மாதிரி நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீட்டாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா
இங்கே என்ன தீட்டா போட்டு பார்க்குறோமோ அதே தீட்டாவை இங்கேயும் போட்டு பார்க்கணும். ஸோ அப்படி போட்டு பார்த்து தான் வந்துட்டு ஆன்சர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஸோ காட் 45 வந்து என்னவோ 1. ஸோ அப்போ 1 + 1 tan 45யும் 1, sin 45 1/√2, cosecant 45 √2, cos 45 1/√2, secant 45 √2. சரிங்களா? ஸோ அப்போ 1 + 1 வந்துட்டு என்ன வரும் 2 இன்ட்டு இங்கேயும் 1 + 1 2 இன்ட்டு 1/√2 - √2ன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது 1 - 2 -1/√2 வரும் இன்ட்டு இங்கேயும் 1 - 2 -1/√2ன்னு வரும். ஸோ 2 இதெல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கக்கூடியது ஆன்சர் 2. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, இது ஈக்குவல் டு 2ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஆப்ஷன்ஸ்க்கு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன்ஸில் எதில் 2 வருதுன்னு பார்க்கணும். secant 45 √2 cosecant 45 √2. ஸோ 2 வருது. இது பாருங்கள், secant √2 + cosecant 45 √2 இது வரல. sin 1/√2 + 1/√2 ஸோ வராது. இது 1/√2 இது இன்ட்டு 1/√2. ஸோ என்ன தான் வரும், 1/2 தான் வரும், 2 வராது. ஸோ அப்படின்னா இதுக்கான ஆன்சர் secant θ இன்ட்டு cosecant θ. சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு மாடல், இன்னொரு மாடல் சம்ஸு மொத்தம் ஒரு 3 மாடல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோவை வச்சு நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறது. ரெண்டாவது மாடல் வந்துட்டு என்ன அப்படின்னா தீட்டாவுக்கு 30 டிகிரி 40 டிகிரி அல்லது 135 டிகிரி 140 டிகிரி அப்படின்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சா அதில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு தீட்டாவை அஷ்யூம் பண்ணிக்கிறோம். மோஸ்ட்லி 45 டிகிரி அல்லது 135 டிகிரிங்கிறத அஷ்யூம் பண்ணுவோம். ஸோ இந்த தீட்டாஸை வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சரை வந்து கண்டுபிடிப்போம். இது வந்து 3வது மெத்தட். சரிங்களா? இன்னும் 2-3 மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது. அதை பார்த்தோம் அப்படின்னாவே பேசிக்ஸை வந்து கவர் ஆயிரும். ஸோ இது தெரிஞ்சதுனாவே நம்ம ஒரு 4 கொஷின் கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 கொஷின்ஸ் டு முடிஞ்ச அளவுக்கு 4 கொஷினுமே கூட இந்த மெத்தட்ஸை வச்சு மட்டுமே அட்டன் பண்ண முடியும். சரியா?